ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கிறோம்? சத்தியமங்கலம் காடு, ஓகேவா? சத்தியமங்கலம் காட்டு டு பவானிசாகர் டேம் அந்த ஏரியாவில் தான் இருக்கோம். இன்றைக்கி நம்ம பவானிசாகர் டேம் போகிறோம். அந்த டேம் போயிட்டு உங்களுக்கு சூப்பரான சில் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பாட்டு, அப்புறம் செம்ம ரிலாக்ஸேஷனான ஒரு ஸ்பாட்டை நான் இன்றைக்கி ஃபைன் பண்ணியிருக்கோம். அதை உங்களுக்கு காட்டுறோம். போகலாமா? இன்றைக்கி நம்ம எதில் போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா CB300Fல தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ட்ராவல் வித் அஸ். 1, 2, 3, 4. ஹோண்டாவோட CB300F. இது ரொம்ப ஒரு ஃபைனஸ்டான பைக். 300cc பைக்கு வந்து இந்த பட்ஜெட்டில் ஒரு 2,50,000 தான். அந்த பட்ஜெட்டில் 300cc பைக் அப்படிங்கிறது கிரேட், ஓகேங்களா? இந்த பைக்கை பார்க்கும்போது எனக்கு என்ன ஒரு சிம்பிளாக, ரொம்பவுமே நம்ம டீட்டெயிலாக போவேன்னா சிம்பிள் லுக் உங்களுக்கு ஒரு டுக்காட்டியோட ஃபீல் வந்து கொடுக்குது ஃபார் லுக் வைஸ். அதே சமயத்தில் ட்ராவல் பண்ணும்போது பிக்கப் ஆகட்டும், அந்த ஸ்பீட் எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் ஃபர்தராக வீடியோலையும் சொல்கிறேன். அதே மாதிரியே நீங்கள் இந்த ஏரியாவையும் நான் உங்களுக்கு கவர் பண்ணுறோம். வாங்க பார்க்கலாம். க்ளவுடி ஃபீலுக்கும் அப்படியே அந்த மல்லிகைப்பூ செடியோட வாசத்துக்கும் வேறு லெவல் ஒரு ஃபீலிங்க. லெஃப்ட் சைடு பார்த்தா மல்லிகைப்பூ செடி, ரைட் சைடு பார்த்தா வாழை மரம், தோப்பு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே இருக்கவங்க ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணக்கூடிய ஒரு திங்ஸ். பட் இந்த மாதிரி சம்டைம்ஸ் இந்த மாதிரி வில்லேஜ்குள்ளே வரும்போது நாங்கள் ஃபீல் பண்ணோம். சுற்றி பாருங்கள், எவ்வளோ ஒரு பச்சை பசையான ஒரு அந்த இயற்கை சூழல். கூடவே ஹோண்டா CB300Fல நம்ம ட்ராவல் பண்ணுறோம். இதோட சஸ்பென்ஷன்ஸ், இதோட பிக்கப் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. 300cc அதுக்காக நம்ம முறுக்கி பிடிச்சிட்டு போனோம் அப்படின்னா இந்த சரௌண்டிங்கில் இருக்கிற இந்த இயற்கை சூழலை நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது. இதுவே ஹெல்மெட் இல்லாமல் போனால் அந்த ஃப்ரெஷ் ஏர்ஸ் மூஞ்சில் அடிக்கும் போது இன்னும் நல்ல ஃபீல் இருக்கும். பட் அது ரூல்ஸை ஒபே பண்ணணுங்கிறக்காக ஹெல்மெட் போட்டுட்டு தான் போகிறோம். இது பார்த்திங்கன்னா கீழ்பவானி அணை, ஓகேங்களா? இப்போ என்னென்னா, நாங்கள் கேள்விப்பட்டதில் அணைக்கு மேலே வந்து விட மாட்டாங்கம்மா. நாங்கள் பவானிசாகர் டேம் வரும்பொழுதே கேட்டுட்டோம். அணைக்குள்ளே வந்து விட மாட்டாங்க. வெளியில் பார்க் இருக்குது, அந்த பார்க்கில் வந்து நீங்கள் போய்க்கலாம் அப்படின்னாங்க. பட் பார்க்குள்ளே போகிறது அந்த அளவுக்கு பிடிக்கல. ஸோ நாங்கள் வெளியில் பாலத்து மேலே நின்று இந்த தண்ணியோட ஓட்டத்தையும் இந்த அணையோட இந்த பிரமிப்பு, ஏன்னா இது கட்டின அந்த விதமாகட்டும், இதை பார்க்கும் போது அவ்வளோ ஒரு க்ரேஸியாக, அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. இந்த சைடில் அந்த க்ளவுடு தாங்க வேறு லெவல். அதை ஃபீல் பண்ணும்போது நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுங்கள் கண்டிப்பாக. பவானிசாகர் டேம் ஆப்போசிட்டில் இருக்குது. இந்த டேமை வந்து பார்த்திங்கன்னா 1948லேருந்து 55 இந்த பீரியட் ஆஃப் டைம் தான் வந்து அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது டேம்லேயே வந்து பொறிச்சிருக்காங்க. டேமை பற்றி பார்த்திங்கன்னா அதோட கொள்ளளவு அது இதெல்லாம் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆனால் இந்த டேமோட இன்னொரு எஸ்பெஷலி ஒரு ரொம்பவுமே ஒரு வியக்கக்கூடிய ஒரு திங் ஒன்று இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தண்டநாயக்கன் கோட்டை அப்படின்னு சொல்கிற ஒரு கோட்டை, ஒரு கட்டிடம் வந்து தண்ணியோட, அதாவது டேமோட உள்ளே வந்து மூழ்கியிருக்கான். இது வந்து நம்ம சம்மர் டைம்ஸில் தண்ணி ஃபுல்லாக வற்றிருச்சு அப்படின்னா அந்த கோட்டை வந்து வெளியில் தெரியுதான். இது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான அந்த கோட்டை. இதை வந்து நான் இங்கே பதிவு பண்ணணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த ஒரு சின்ன ஒரு தகவல், ஓகேவா? அவ்வளோதான். உங்களோட ஆஃபீஸ், உங்களோட கம்பெனிஸ், உங்களோட டீம்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கஸ்டமைஸ் டிஷர்ட்ஸ் வேணும் அப்படின்னா, அது சிங்கிள் பீஸாக இருந்தாலும் பல்க் ஆர்டர்ஸாக இருந்தாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டியது ரயா ஃபேஷன். காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். செக் இட் நவ். இந்த பிளேஸ் தான் நாங்கள் சொன்னது. நீங்கள் டேமுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த ஒரு வாய்க்கால் ஸ்பாட் இருக்குது. இந்த வாய்க்காலை ஒட்டி தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். இது வந்து
ஸ்டார்டிங் தான். இதை ஒட்டி அப்படியே ரோடு போகும். நான் ஒவ்வொரு பிளேஸாக உங்களுக்கு காட்டுறேன். ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு, சில் பண்ணுறதுக்கு ஒரு ஃபைனஸ்ட் பிளேஸ். போதுண்டா வெள்ளச்சாமி, அவ்வளோதான். நல்லா இருக்கு. நல்லா உங்களுக்கு நீங்கள் வந்து நல்லா ஸ்விம் தெரியும். ஆனால் என்ன தண்ணி இது ஓடுது. ஓடுற தண்ணியிலலாம் குளிச்சோம்னா டேஞ்சர் ஆயிடும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ட்ரை திஸ், மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அப்பா டேஞ்சர் வந்துச்சு நல்லா. அப்படியே அங்கே பாருங்க சீனை வேற லெவலில் இருக்குதா. ஃப்ரெஷ்ஷான ஏருங்க. ஓகேவா, சூப்பரான ஏரு. உங்களுக்கு நீங்கள் இந்த பழைய படத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்கள்ல, வயல்வெளி, ஓடை, ஆறு, வாய்க்கால், அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்டுங்க. அங்கே நாற்று நட்டுருக்காங்க, வயல் வேலை செஞ்சுருக்குறாங்க, மழை தெரியுது. ஏர் வந்து பாருங்கள் அவ்வளோ ஒரு ஸ்மெல் அப்படி இருக்குங்க. நம்ம சிட்டிக்குள்ளே ஒரு டஸ்ட்டு, ஒரு பொல்யூஷனான அந்த ஏரை வந்து வாங்கி வாங்கி இந்த மாதிரியான ஒரு பியூரிஃபைடான அந்த ஏரை நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு வேறு லெவலில் டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ அங்கே ஒரு சின்ன ஒரு வேவ் வருது, அந்த வழியாக நம்ம நடந்து போகலாம். ஓகேவா, பாருங்கள். நீங்கள் ஒரு செட் ஆஃப் கேங்கில் வரீங்க. ஓகேவா, செட் ஆஃப் கேங்கில் வந்துட்டு நீங்கள் இன்கேஸ் கர்நாடகாவிலேருந்து டுவர்ட்ஸ் தமிழ்நாடுக்கு வருவீங்க. ஒரு ரைடர், நீங்கள் வேட்டவர் யாராக இருந்தாலுமே இந்த இடத்த நீங்கள் கிராஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் நீங்கள் நிறுத்துங்க. நின்று இந்த இடத்த நீங்கள் ஃபீல் பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் ஒரு ட்ராவலர், ஒரு எக்ஸ்ப்ளோரருங்கிறது நீங்கள் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சொல்லுவாங்கள்ல ஒத்தையடி பாதையிலே அப்படிம்பாங்கள்ல, அந்த மாதிரி தான் இந்த ஒத்தையடி பாதை. அங்கே ஒரு கொக்குவா சம்திங் ஒரு பேர்டு ஒன்று இருக்குது, பறக்க தெரியுதா. நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. எஸ்பெஷலி சிட்டியில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரேர் தான். இங்கே பாருங்களேன், அங்கே வாய்க்காலில் பார்த்தோம்ல தண்ணி, அந்த தண்ணி எப்படி வருது, பக்கத்துலேயே இந்த மாதிரியான ஒரு சின்ன ஓடை மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு சின்ன உள்ள வேற லெவலில் ஃபிஷ்ஷு தெரியுதா. மீன் இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? மீனா துரத்து குட்டியா? துரத்தி குட்டி தான் சம்திங் ஏதோ ஒன்று. துரத்தி குட்டி. இதை நம்ம மீன் நினைப்போம். ஐ திங்க் இது துரத்தி குட்டி, அதாவது தவளை குட்டி. பட் எதாக இருந்தாலும் நல்லா இருக்கே பார்க்குறக்கு, சூப்பராக இருக்குது. தண்ணி அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குங்க, செம்மையாக இருக்குது. உள்ள உண்மையாலுமே ஜில்லுன்னு இருக்குது, செம்ம ஜில்லுன்னு இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப
ரொம்ப பசிக்குது. இந்த ஸ்பாட்டில் இன்னும் இருக்கணும்னு எனக்கு தோணுது. பட் டைம் ஆயிடுச்சு. இந்த ஸ்பாட்டோட லொக்கேஷனை உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பசிக்குது. அடுத்து ஒரு சின்ன மெஸ்ஸில் போய் சாப்பிட போகிறோம். சின்ன மெஸ்ஸுன்னு சும்மா நினச்சிடாதீங்க, வேறு லெவலில் இருக்கும். கிட்டத்தட்ட வெஜ்ஜில் 13 வகையான குழம்பு பொரியல் அது இதுன்னு போட்டு உபசரிப்பு வேறு லெவலில். சும்மா சொல்லணும்னா ஒரு மாமியார் வீட்டுக்கு போனோம்னா எப்படி உபசரிப்பாங்களோ அந்த ரேஞ்சில் இருக்கும். வாங்க ட்ரை பண்ணலாம். அங்கே பாருங்களேன், சவுண்டு உங்களுக்கு கேட்குதா, பறக்குதா, தெரியுதா? இதுக்கு பேர் தான் காக்கா. என்னடா காக்காவே இவ்வளோ ஆச்சரியமாக பேச வச்சிட்டிங்களான்னு நினைக்கிறீங்களா? எஸ்ங்க, கிராமப்புறத்தில் இருக்கவங்களுக்குலாம் தெரியாது. சிட்டிக்குள்ளே காக்கா அப்படிங்கிறது ரொம்ப 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 கம்மியாகிடுச்சுங்க. காக்கா எதனால்? டவர் பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. அதுக்குள்ளே போக வேணாம். ஸோ இதுதான் காக்கா. ரொம்ப நாள் கழித்து காக்காவை பார்க்குறோம். ஸோ அதுக்குள்ளே ஒரு சின்ன ஹாப்பினஸ். வாங்க. டார்சான் மாதிரி அப்படியே விழுதுகளை தாவி அப்படியே வரலான்னு தான் தோணுது. ஃபுல்லாக சாப்பிட்டாச்சுங்க. ஓகேவா, ஃபுல்லாக சாப்பிட்டேன். சோறு, ரசம், குழம்பு, தயிர், இப்படி நம்ம சிங்கம்புலி சொல்லுவாருலாம், குழம்பு ரசம் சாம்பார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எவ்வளோ தான் அன்லிமிட்டடாக சாப்பிட்டீங்கனாலும் அன்லிமிட்டட் மீல் 100 ரூபா. ஓகேவா. ஸோ கம் டு த பாயிண்ட். இந்த கடையோட லொக்கேஷனும் நான் பின்னில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லொக்கேஷன். அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த வழியாக நீங்கள் கிராஸ் பண்ணிங்க அப்படின்னா மறக்காமல் விசிட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ஒரு ஹோமில், அதாவது உங்கள் வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே சூப்பராக இருக்கும். வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னா வீட்டிலே சாப்பிட்ருக்கணும், இங்கே எதுக்கு சாப்பிட போகிறேன் அப்படின்னு நினைப்பீங்க. கேட்குது எனக்கு. நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த டைம் நீங்கள் வந்து வெளியில் கண்ட ஃபுட் சாப்பிட்ருப்பீங்க, நாக்கு செத்து கிடக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சுன்னா இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தி பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த வாய்க்கால் இதெல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் ஒரு டிஸ்க்ளைமர் என்னென்னா, நிறையா பக்கம் ஒரு தெரியாத ஒரு இயற்கையான சூழல் இருக்குது. அதை வந்து இந்த மாதிரி வீடியோஸில் வந்து ப்ரமோட் பண்ணுறங்காட்டி நிறைய பேர் எல்லோரும் வந்து அந்த இடத்தையே வந்து நாசப்படுத்திடுறாங்க, நிறையா பொல்யூஷன்ஸ் ஏற்படுத்திடுறாங்க. அதுக்கு மேலே அங்கே வந்து போகாதீங்க, யாரும் வராதிங்கன்னு சொல்லி தடை போடுற அளவுக்கு வந்து பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ இங்கே அந்த மாதிரி எந்த விதமான ஆக்டிவிட்டீஸையும் நீங்கள் பண்ணாதீங்க. உங்களுக்கு நல்லா ஸ்விம்மிங் தெரிஞ்சால் மட்டும் இந்த வாய்க்காலில் இறங்கி நீங்கள் குளிங்க. ஏன்னா நிறையா பேர் நம்மளை சுற்றி நிறையா நியூஸஸ்லாம் கேட்டிருக்கோம். யாரோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹைப்பில் வந்து இறங்கிடுவாங்க. தண்ணி ஃபோர்ஸாக வருதுன்னு தெரியாமையும் கூட இருக்கும். பட் தண்ணி ஃபோர்ஸாக வரும். அந்த டைமில் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ உங்களோட உயிர் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதை விட உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பி கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ அவ்வளோதான். நீங்கள் இந்த மாதிரி கர்நாடகா போகிறீங்க, இல்லாட்டி திம்பம் போகிறீங்க, இந்த சத்தியமங்கலம் சைடில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்பாட்டை வந்து விசிட் பண்ணி கொஞ்சம் சில் பண்ணிட்டு போங்க. ப்ரெஷரான லைஃப்பில் இந்த மாதிரி ஸ்பாட்லாம் அப்பப்போ தான் கிடைக்கும். ஸோ ஃபீல் த ஃபீல். ஓகே. ஸோ see you another வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye from your ரஞ்சித்.